அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, +2 முடித்த மாணவர்களுக்கு மேற்படிப்புக்கான ஒரு வழிகாட்டியாக இந்த வீடியோ வெளியிடுறோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் இந்த +2 ரிசல்ட்டு வெளிவந்தது. நிறைய மாணவர்கள் நன்றாக படித்து நிறைய மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள். அனைவருக்கும் அருள் லைஃப் கைடு என்ற யூடியூப் சேனல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது. +2ங்கிறது ஒரு லைஃப்பில் ஒரு காலகட்டம். அதை நல்லபடியாக வெற்றிகரமாக முடிச்சிட்டிங்க. இனி அடுத்ததாக மேற்படிப்பு போகணும், அதாவது பள்ளியிலிருந்து கல்லூரிக்கு போகணும். அந்த கல்லூரி எந்த கல்லூரியை நம்ம தேர்ந்தெடுக்கணும், எந்த பாடப்பிரிவை தேர்ந்தெடுக்கணும், கல்லூரியெலாம் நம்ம மாவட்டத்தில் எத்தனை இருக்குது, அந்த ஒரு கல்லூரியில் என்னென்ன பாடப்பிரிவுகள்லாம் இருக்குது, இது எல்லாம் யாருக்கும் சரிவர தெரியாமல் இருக்கலாம். அதனால் இந்த வீடியோவில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள கலை அறிவியல் கல்லூரிகள் அதை மட்டும் எடுத்து மாணவ மாணவிகளுக்கு பயன்படும் வகையில் இந்த வீடியோவை வெளியிடுறோம். கலை அறிவியல் படிப்புகளுக்கு சேர விரும்பும் மாணவர்கள், குறிப்பாக கடலூர் மாவட்டமும் அதை சுற்றியுள்ள மாவட்ட மாணவ மாணவிகள் இந்த வீடியோவை பார்த்து பயன்பெறலாம் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். +2 முடித்து கல்லூரியில் சேர விரும்பும் மாணவர்களுக்கு சில குறிப்புகள், முக்கியமான குறிப்பு, இதை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. 1. இந்த வீடியோவில் கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் கலை அறிவியல் கல்லூரிகளின் பெயர் பட்டியல் தனித்தனி கலரில் கொடுக்கப்பட்டுள்ளது. கடலூர் மாவட்டத்தில் உள்ள அரசு கல்லூரி, தனியார் கலை அறிவியல் கல்லூரி, அதனுடைய பேர், அது அரசா தனியார் கல்லூரியா அப்படின்னு தனித்தனி கலரில் கொடுத்துருக்கோம். அதோடு ஒவ்வொரு கல்லூரியிலும் பயிற்றுவிக்கப்படும் பாடப்பிரிவுகளும் தரப்பட்டுள்ளது. அந்த ஒவ்வொரு கல்லூரியிலையும் எந்த பாடம் நடத்துகிறாங்க, எந்த சப்ஜெக்ட் இருக்குது, அதாவது எந்த கோர்ஸ் இருக்குது அப்படின்னு தனித்தனியாக கொடுத்துருக்கோம். அதையும் பாருங்கள். 2. எந்த கல்லூரி எந்த பாடப்பிரிவு விரும்புகிறீர்கள் என்பதை முன்கூட்டியே முடிவு செய்து, எந்த கல்லூரி உங்களுக்கு பிடிக்குது, எந்த பாடம் எடுக்க போகிறீங்க அப்படின்னு முன்கூட்டியே முடிவு செய்து அந்த பாடப்பிரிவையும் அந்த கல்லூரியும் ஆன்லைன் அப்ளிகேஷன், கவர்மெண்ட்டில் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும், அப்ளிகேஷன் போடணும். அதாவது அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் நீங்கள் எந்த காலேஜ் விரும்புகிறீங்க, எந்த கோர்ஸ் விரும்புகிறீங்க அப்படின்னு பதிவு பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும் ஆன்லைனில். அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவிறக்கம் செய்து பிரிண்ட் போட்டு வைத்துக்கொள்ளவும். அப்படி ஆன்லைனில் இந்த காலேஜ் உங்கள் பேர், அங்கே என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ, உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர், அம்மா பேர், டேட் ஆஃப் பர்த், எந்த ஸ்கூலில் படிச்சிங்க, என்ன மார்க்கு அப்படின்னு அந்த அப்ளிகேஷன் ஃபுல்லாக கேட்பாங்க. கம்ப்யூட்டர் சென்டரில் போயிட்டு ஆன்லைன் அப்ளிகேஷனில் பதிவு பண்ணுங்கள். எந்த காலேஜ் எந்த கோர்ஸ் விரும்புகிறீங்கிறத முன்னாடியே முடிவு பண்ணி, இந்த அட்டவணை பார்த்து முடிவு பண்ணி அந்த காலேஜையும் அந்த கோர்ஸையும் நீங்கள் என்ன பண்ணணும், இந்த ஆன்லைன் அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணி குறிப்பிடணும். அந்த ஆன்லைன் அப்ளிகேஷனை பதிவேற்கணும், டவுன்லோட் பண்ணி அதை பிரிண்ட் போட்டும் வச்சுக்கணும். கேட்டிங்களா? இது 2. 3. இந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள சான்றிதழ்களை முன்கூட்டியே ஒரு ஃபைலில் போட்டு பத்திரமாக வைத்துக்கொள்ளவும். ஒரு ஃபைல் ஒன்று வாங்கிக்கினேன். அந்த ஃபைலில் நம்ம என்னென்ன அந்த முக்கியமான சான்றிதழ் சொல்கிறோமோ அதெல்லாம் எடுத்து அந்த ஃபைலில் பத்திரமா வச்சுக்கணும். அந்த ஃபைலை கல்லூரி கவுன்சிலிங் அட்மிஷன் அன்று பத்திரமாக எடுத்துக்கணும். அந்த ஃபைலை கரெக்டாக அந்த அட்மிஷன் தேதி எந்த தேதி கொடுத்துறாங்களோ, எந்த டைம் கொடுத்துறாங்களோ அந்த டயத்துக்கு அந்த ஃபைலை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். இது ஏன் சொல்லணும்னா, கடைசி நேரத்தில் இது வாங்கலை, அந்த சர்டிஃபிகேட் வாங்கலை, இந்த சர்டிஃபிகேட் வாங்கலை அப்படின்னு பதட்டப்படக்கூடாது, முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கோசம் சொல்கிறோம். 4. கல்லூரி கவுன்சிலிங் அன்று குறித்த நேரத்திற்கு அந்த கல்லூரிக்கு செல்லுங்கள்.
கரெக்டாக அந்த கல்லூரிக்கு 1/2 மணி நேரம் முன்னாடியே போயிடுங்க. ரைட்டுங்களா? 5, குறிப்பாக மாணவிகள் தங்கள் எதிர்காலத்துக்கு பயன்படக்கூடிய படிப்புகளை தேர்வு செய்யும். குறிப்பாக மாணவிகள் தங்களுக்கு எதிர்காலத்துக்கு பயன்படக்கூடிய படிப்பாக தேர்ந்தெடுக்கணும். எந்த கோர்ஸ் உங்களுக்கு நல்லாயிருக்கும், ஃபியூச்சரில் எது பயன்படும் அப்படின்னு சொல்லி பார்த்து நல்ல கோர்ஸாக எடுக்கணும். மாணவிகளுக்கு குறிப்பாக கம்ப்யூட்டர் சயின்ஸு, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், ஆங்கிலம், கணிதம், வேதியியல், வணிகவியல் போன்ற பாடப்பிரிவுகள் எக்காலத்துக்கும் பயன்படக்கூடியதாக அமையும். குறிப்பாக பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு, பிசிஏ பேச்சுலர் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனு, பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சரு, பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸு, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, பிகாமு, பிஏ தமிழ், இந்த மாதிரி பாடப்பிரிவுலாம் எப்பவும் பயன்படக்கூடியதாக அமையும். அதனால் அந்த மாதிரி பாடப்பிரிவாக குறிப்பாக பெண்கள்லாம் எடுக்கலாம். குறிப்பாக கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்து படிப்பு நல்லது. குறிப்பாக மாணவிகளாம் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்து படித்தாக்க இந்த காலத்தில் கம்ப்யூட்டர் தான் எங்கே பார்த்தாலும் இருக்குது. ஃப்யூச்சர்லேயும் அப்படி தான் போகும். எல்லாம் டிஜிட்டல் வேர்ல்டு ஆகிப்போச்சு, கணினி மயம் ஆகிப்போச்சு. அதனால் கம்ப்யூட்டர் கோர்ஸ் எடுத்து படிக்கிறது ரொம்ப நல்லது. 6, இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள், தோழிகள், உறவினர்கள் அனைவருக்கும் ஃபார்வேர்டு செய்யுங்கள், பகிருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும், தோழிகளுக்கும், உறவினர்களுக்கும், சொந்தக்காரங்களுக்கும் இதை யார் யார் +2 முடிச்சுட்டு மேலே உயர்கல்வி படிக்க விரும்புகிறாங்களோ, குறிப்பாக கலை அறிவியல் படிப்பை விரும்புகிறாங்களோ, அப்ளிகேஷன் போடுறாங்களோ அவங்களுக்கு இதை பகிருங்கள். அவங்களுக்கு இது பயன்படும். மேலும் இந்த அருள் லைஃப் கைடு யூடியூப் சேனலில் இங்கிலீஷ் டைப்பிங் செய்யும் முறையை விலைக்கு இதுவரை 7 வீடியோக்கள் வெளியிடப்பட்டுள்ளது. இங்கிலீஷில் எப்படி டைப் பண்ணலாம், அதாவது லெஃப்ட் ஹேண்டில் ASDF, ரைட் ஹேண்டில் செமிகோலன் LKJ அப்படின்னு சொல்லி அந்த ஃபிங்கரிங் மெத்தடு, அதான் பேஸ் மெத்தடு, அந்த பேஸ் லைனு, பேசிக் கீ, இது மாதிரி மொத்தம் 7 வீடியோ வெளியிட்ருக்கோம். ஆயிரக்கணக்கான பேர் அதை பார்த்து பயனடைச்சிருக்கிறாங்க. அதனால் நீங்களும் பயனடைங்க. இந்த வீடியோ பாருங்கள். குறிப்பாக ஆங்கிலம், இங்கிலீஷில் டைப் செய்வது எப்படி அப்படின்னு சொல்லி வீட்டில் உட்காந்தே இங்கிலீஷில் டைப்பிங் இது தெரிஞ்சுக்கலாம். அதனால் ஆங்கிலம் டைப்பிங் முறையை தெரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு DDP சென்டரு, கம்ப்யூட்டர் சென்டரு, ஃபியூச்சர் நீங்கள் உயர் படிப்பு படிக்க போகிறனால அங்கே டெசர்டேஷன் சப்மிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நிறையா அந்த கம்ப்யூட்டர் ஒர்க் இருக்கும். அதனால் உங்களுக்கு இப்போலே அந்த டைப்பிங் எப்படி படிக்கிறதுன்னு சொல்லி, எப்படி டைப் அடிக்கிறதுன்னு சொல்லி இந்த வீடியோ பார்த்து தெரிஞ்சுங்க. எல்லாம் நல்லபடியாக முடியும். நம்பிக்கைன்னு இருங்கள், நல்லதே நடக்கும். ரைட்டு. இப்போ +2 முடித்து கல்லூரி சேர விரும்பும் மாணவர்கள் கீழே குறிப்பிடப்பட்டுள்ள சான்றிதழை காலேஜ் கவுன்சிலிங் மற்றும் காலேஜ் அட்மிஷன் கண்டிப்பாக எடுத்து செல்லும். நம்ம முதலே சொல்லியிருந்தோம், இந்த கொடுக்கப்பட்ட சான்றிதழ்களை கண்டிப்பாக எடுத்துகிட்டு போங்க, பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லியிருந்தோம். அது என்னென்ன சான்றிதழ்னு இப்போ சொல்கிறோம். 1, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுக்காதுங்க, இப்போ எடுத்து வச்சுங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 3 காப்பி. 2, ஆதார் ஜெராக்ஸ். ஆதார் ஒரிஜினல் வச்சுங்க, அது ஜெராக்ஸ் ஒரு 3 காப்பி வச்சுங்க. டிசி மாற்றுச் சான்றிதழ் ஒரிஜினல், அதாவது +2 முடித்த உடனே அந்த ஸ்கூலில் மாற்றுச் சான்றிதழ் கொடுத்துருப்பாங்க, டிசி கொடுத்துருப்பாங்க, அது ஒரிஜினல் வச்சுங்க. 4, டிசி மாற்றுச் சான்றிதழ் ஜெராக்ஸ், அந்த டிசியை ஜெராக்ஸ் போட்டு ஒரு 3 காப்பி வச்சுங்க. 5, +2 மதிப்பெண் சான்றிதழ் ஒரிஜினல். +2 மதிப்பெண் சான்றிதழ் இப்போ இதில் ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணிருப்பீங்க, அதை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. அதில் ஒரு 3 ஜெராக்ஸ் காப்பி வச்சுங்க. ஸ்கூலில் ஒரிஜினல் சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா அந்த ஒரிஜினல் சர்டிஃபிகேட் எடுத்துங்க, அதோட ஜெராக்ஸ் காப்பி ஒரு 3 காப்பி வச்சுங்க. 7, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஜாதி சான்றிதழ் ஒரிஜினல் வச்சுங்க, அதனுடைய ஜெராக்ஸ் காப்பியை 3 காப்பி வச்சுங்க. 8, 9, ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார்ம் ஒரு காப்பி. இந்த ஆன்லைனில் அப்ளிகேஷன் போட்டிருப்பீங்க, அந்த அப்ளிகேஷனுடைய ஒரு ஜெராக்ஸ் காப்பி ஒன்று ரெடியாக வச்சுங்க. அதோட 10, சேர்க்கை கட்டணம் எவ்வளோ அவங்க குறிப்பிட்டிருக்காங்களோ அந்த கட்டணத்தை ஏற்றுட்டு போய் அட்மிஷன் போடுங்க. ரைட்டுங்களா? இதுக்கு இந்த கடலூர் மாவட்டத்திலேருந்து மொத்தம் எத்தனை தாலுக்கா வட்டங்களாக இருக்குன்னு பார்த்துங்க, ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். எனக்கு இது கடலூர் மாவட்டத்து மாணவர்கள் தான் குறிப்பாக இந்த வீடியோ வெளியிடுறோம். இந்த கடலூர் மாவட்டத்தை பார்த்தா மொத்தம் 10 வட்டங்கள் இருக்குது, அதாவது 10 தாலுக்கா இருக்குது. அதாவது கடலூர் தாலுக்கான்னு ஒன்று, கடலூர் மாவட்டம் தான், அது கடலூர் தாலுக்கான்னு ஒன்று இருக்குது. பண்ருட்டி தாலுக்கா, குறிஞ்சிப்பாடி தாலுக்கா, புவனகிரி தாலுக்கா, சிதம்பரம் தாலுக்கா, காட்டுமன்னார் கோயில், ஸ்ரீமுஷ்ணம், விருதாச்சலம், வேப்பூர், திட்டக்குடி. அதனால் கல்லூரி தேர்ந்தெடுக்கும் போது நம்ம வீட்டுக்கு, நம்ம ஊருக்கு எது பக்கத்தில் அந்த கல்லூரி இருக்குது அது முன்னாடி நீங்கள் முடிவு பண்ணிக்கணும். அரசு கல்லூரியா, தனியார் கல்லூரியா, எதை எடுக்க போகிறீங்க, நம்ம வீட்டுக்கு, நம்ம ஊருக்கு எது அருகாமையில் இருக்குது. பண்ருட்டியில் இருக்கிறவங்க பண்ருட்டி பக்கத்தில் உள்ள காலேஜ் எடுத்துக்கலாம், கடலூர் இருக்கிறவங்க கடலூர் உள்ள காலேஜ் எடுத்துக்கலாம்,
குறிஞ்சிப்பாடி இந்த இதில் உள்ளவங்க, அந்த ஏரியாவில் உள்ளவங்க அந்த காலேஜ் எடுத்துக்கலாம். புவனகிரி, சிதம்பரம், இந்த மாதிரி அந்தந்த ஏரியாவில் நம்ம ஊருக்கு எந்த பக்கத்தில், நம்ம ஊருக்கு பக்கத்தில் எந்த காலேஜ் இருக்குது, நம்மளுக்கு எது படிக்க வசதியாக இருக்கும் அப்படின்னு இடைநிற்றல் இல்லாமல் கல்லூரி சேர்ந்துட்டோம்னா 3 வருஷம் படிப்பு, 3 வருஷம் பொறுப்பாக படித்து அதில் ஒரு முதல் வகுப்பில் தேர்ச்சி ஆகி வரணும். அதாவது மினிமம் ஒரு 60% 70% எடுத்து பாஸ் ஆகி வரணும். அதில் ஏதோ ஒரு கல்லூரி எடுத்தோம், எங்கேயோ எடுத்தோம் அப்படின்னு எடுக்காமல் நம்மளுக்கு எந்த கல்லூரி எடுக்கணும் எதுவும் பிளான் பண்ணிக்கணும். முன்கூட்டியே பிளான், இது இப்போ நம்ம எங்கே படிக்க போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், எவ்வளோ மார்க்கு பின்னாடி எடுக்க போகிறோம், நம்ம ஜாப் பின்னாடி எந்த ஜாப் போக போகிறோம் அப்படின்னு எல்லாத்தையும் பிளான் பண்ணிடணும். ரைட்டுங்களா? வாங்க இப்போ எந்தெந்த கல்லூரி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இதில் முதல் இது சீரியல் நம்பர் கொடுத்துருக்கோம், 2 நேம் ஆஃப் தி காலேஜ், கல்லூரி பேர் கொடுத்துருக்கோம், அந்த கல்லூரி பிரைவேட்டா இல்லை கவர்மெண்ட்டானு கொடுத்துருக்கோம், அப்புறம் என்னென்ன கோர்ஸ் இந்த கல்லூரியில் சொல்கிறாங்க அப்படின்னு கொடுத்துருக்கோம். ரைட்டுங்களா? நான் இப்போ ஒரு கல்லூரி உள்ள பாடப்பிரிவு சொன்னோம்னா அது வீடியோ ரொம்ப அதிகமாக போகும். நான் அந்த பாடப்பிரிவை சொல்லாமல் அந்த கல்லூரி பேரை மட்டும் படிச்சிடுறேன். சரிங்களா? நீங்கள் மாணவ மாணவிகள் அந்த ஒரு கல்லூரிக்கும் எதிர்ப்புறம் கொடுத்துள்ள அந்த பாடப்பிரிவு என்ன இருக்கோ அதை பார்த்து உங்களுக்கு தேவையான பாடப்பிரிவை தேர்ந்தெடுங்க. முடிவு பண்ணீங்க. உங்களுக்கு அது பிடிச்ச பாடப்பிரிவாக இருக்கணும், விருப்பமான பாடப்பிரிவாக இருக்கணும். அதை எடுத்த பிற்பாடு நல்லா அதை படித்து தேர்ச்சியாகி வரணும். முதல் வகுப்பில் தேர்ச்சியாகி வரணும். விரும்பாமல் ஒரு பாடத்தை எடுத்துகிட்டு கடைசியில் இடையில அந்த படிப்பை விட்டுறக்கூடாது. ரைட்டுங்களா? வாங்க இப்போ ஒரு கல்லூரி பேரை படிக்கிறேன். அதுக்கு எதிர்த்தாப்புல அந்த என்னென்ன கோர்ஸ் இருக்கு அதை நீங்கள் வீடியோவில் பார்த்து புரிஞ்சுங்க. இது கடலூர் மாவட்டத்தில் உள்ள கலை அறிவியல் கல்லூரி மட்டும் கொடுத்துருக்கோம். வாங்கண்ணா, 1 சீரியல் நம்பர், 2 காலேஜ், 3 கவர்மெண்டா பிரைவேட்டா, 4 அங்கே என்ன கோர்ஸ் நடத்துகிறாங்க, இந்த கோர்ஸில் உங்களுக்கு என்ன பாடப்பிரிவு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். ரைட்டுங்களா? வாங்க ஒரு காலேஜ் பேராக நான் படிக்கிறேன். 1 பி பத்மநாபன் ஜெயந்திமாலா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு, ஸ்ரீமுஷ்ணம் பக்கத்தில் இருக்கு. அந்த காலேஜ் பேர் பி பத்மநாபன் ஜெயந்திமாலா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். அது பிரைவேட் காலேஜ். பிரைவேட்னா தனியார் கல்லூரி, எஸ்எஃப்னா செல்ஃப் ஃபைனான்ஸ், அதாவது சுயநிதின்னு சொல்லுவாங்க. 2 ஒன்று தான். அதனால் இது பிரைவேட் காலேஜ். 2 சி கந்தசாமி நாயுடு காலேஜ் ஃபார் உமன், கடலூர். இது கடலூர் டவுன்லேயே இருக்குது. அதுக்கு பேர் கேஎன்சின்னு சொல்லுவாங்க. சி கந்தசாமி நாயுடு காலேஜ் ஃபார் உமன். இது உமன்ஸ் காலேஜ், அதான் மகளிர் கல்லூரின்னு தனியாக கொடுத்துருக்கோம். இந்த மகளிர் கல்லூரிக்கு தனியாக வயலட் கலரில் கொடுத்துருக்கு. அதே சைடு இந்த பக்கம் தமிழில் மகளிர் கல்லூரின்னு கொடுத்துருக்கு. அதில் லேடிஸ் இந்த காலேஜ் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது, இதில் எந்த கோர்ஸ்னு நீங்கள் பார்த்து தேர்ந்தெடுத்துங்க. இது பிரைவேட் காலேஜ் தான், தனியார் கல்லூரி. இந்த ஏன் கொடுத்தா அட்டானமஸ்ன்னு பேர். அட்டானமஸ்னா அவங்க தன்னாட்சி கல்லூரி. அவங்க அவங்களே கொஸ்டின் பேப்பரு, அவங்களே பேப்பர் திட்டுறது எல்லாம் அவங்களே, எல்லாம் யூனிவர்சிட்டி அவங்களே பார்த்துக்கலாம். அதான் தன்னாட்சி கல்லூரின்னு பேர், ஏன்னு கொடுத்துருக்கு. ரைட்டுங்களா? அடுத்து 3 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் சி முட்லர் சிதம்பரம் பக்கத்தில் சி முட்லருங்கிற இடத்துல கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அது கவர்மெண்ட் தனியாக கலரில் கொடுத்துருக்கோம். அது பிரைவேட்டுக்கெலாம் இந்த கலரில் கொடுத்துருக்கோம், ப்ரௌன் கலர் கொடுத்துருக்கோம். இது எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். இந்த சி முட்லர் சிதம்பரம் கல்லூரியில் இவ்வளோ கோர்சஸ்லாம் இருக்குது. அதில் நீங்கள் இந்த கோர்ஸை பார்த்து எந்த கல்லூரி, அந்த சிதம்பரம் பக்கத்தில் உள்ளவங்க, சி முட்லர் பக்கம் உள்ளவங்க, இந்த கவர்மெண்ட் காலேஜ் சேர விரும்புகிறவங்க இந்த கோர்ஸை பார்த்து எந்த கோர்ஸ் வேணுமோ அதை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம். அடுத்து 4 ஜவஹர் சயின்ஸ் காலேஜ் நெய்வேலி. இது நெய்வேலி டவுன்ஷிப்பில் இருக்குது. நெய்வேலி டவுன்ஷிப் உள்ளவங்க, அந்த நெய்வேலி சுற்றி உள்ள மாணவ மாணவிகள் இந்த காலேஜில் உள்ள படிப்பை தேர்ந்தெடுக்கலாம். இதுவும் பிரைவேட் காலேஜ் தான். பிரைவேட் எஸ்எஃப்னா செல்ஃப் ஃபைனான்ஸ். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸில் உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கோர்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். 5 பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ் கடலூர் தேவனாம்பட்டினத்தில் இருக்குது. இது பெரியார் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜின் பேர், கவர்மெண்ட் காலேஜ். இதில் இவ்வளோ கோர்சஸ் இருக்குது. இந்த கோர்ஸ்லேருந்து உங்களுக்கு எந்த கோர்ஸ் இருக்கோ அந்த கோர்ஸை நீங்கள் இந்த கடலூர் மாணவர்கள், அதை சுற்றி உள்ள கிராமத்து மக்கள் இந்த காலேஜில் உள்ள இந்த கோர்ஸை எடுத்து படிக்கலாம். 5. 6
ஸ்ரீ ராகவேந்திரா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், கீழ் மூங்கிலடி, சிதம்பரம். சிதம்பரம் பக்கத்தில் கீழே மூங்கிலடிங்கிற ஊரில் இருக்குது. இது ப்ரைவேட் காலேஜ். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 7 செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மஞ்சக்குப்பம், கடலூர். மஞ்சக்குப்பம் ஏரியாவில் கடலூர், இதுவும் கடலூர் டவுன் தான். செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இருக்குது. அதுவும் ப்ரைவேட் காலேஜ் தான். இதில் வந்து இவ்வளோ கோர்ஸஸ் இருக்குது. இதில் எந்த கோர்ஸ் வேணுமோ நீங்கள் எடுத்து படிக்கலாம். 8 திரு கொளஞ்சியப்பர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ், விருதாச்சலம். விருதாச்சலத்தில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அந்த கவர்மெண்ட் காலேஜில் வந்து இவ்வளோ கோர்ஸஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் எடுத்து, இந்த கோர்ஸை ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம். 9 திருவள்ளுவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், குறிஞ்சிப்பாடி, கடலூர் டிஸ்ட்ரிக்டில் குறிஞ்சிப்பாடிங்கிற ஏரியாவில் ஒரு அந்த ப்ரைவேட் காலேஜாக இருக்குது. அந்த ப்ரைவேட் காலேஜ் பேர் வந்து திருவள்ளுவர் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 9 10 ஸ்ரீ ஆறுமுகம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், வைத்தியநாதபுரம், தொழுதூர். இது வந்து தொழுதூர் பக்கத்தில் இருக்கு. அதாவது திட்டக்குடி, அந்த திட்டக்குடி தாலுக்காவில் வரும். அந்த ஏரியாவில் உள்ளவங்க இது ப்ரைவேட் காலேஜ். இந்த இதில் கோர்ஸ் கொடுத்துருக்கு. இந்த கோர்ஸில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். அந்த திட்டக்குடி அந்த தாலுக்காவில் உள்ள, இல்லைன்னா வேப்பூர் தாலுக்காவில் உள்ள மாணவ மாணவிகள் இந்த மாதிரி அந்த காலேஜை உள்ள ஏதாவது ஒரு படிப்பை தேர்ந்தெடுத்து படிக்கலாம். அடுத்தது 11 கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் சயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் உமன், நெல்லிக்குப்பம் மெயின் ரோட், எஸ் குமாரபுரம், கடலூர். கடலூரில் கொஞ்சம் இந்த நெல்லிக்குப்பம் ரோட்டில் இருக்குது கிருஷ்ணசாமி காலேஜ் ஆஃப் சயின்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் ஃபார் உமன். இதுவும் மகளிர் கல்லூரி, ப்ரைவேட் காலேஜ். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. எடுத்து நீங்கள் எதை வேணால் படிக்கலாம். அடுத்து 12 எரிஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், கருங்குழி, வடலூர். வடலூர் பக்கத்தில் கருங்குழி, அதாவது கருங்குழிங்கிறது வள்ளலார் பிறந்த ஊர். அந்த வடலூர் பக்கத்தில் இந்த கல்லூரி இருக்குது. இது மகளிர் கல்லூரி. இந்த மகளிர் ப்ரைவேட் காலேஜ். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது, இவ்வளோ படிப்பு இருக்குது. இது உங்களுக்கு எந்த அந்த சைடு உள்ளவங்க, அந்த ஏரியாவில் உள்ளவங்க இதில் எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 13 வள்ளலார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், வடலூர். அதே வடலூர் ஏரியாவில் நெய்வேலி மெயின் ரோட்டில் வள்ளலார் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு ஒன்று இருக்குது. அதுவும் ப்ரைவேட் காலேஜ் தான். அதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. இதில் ஏதாவது நீங்கள் எடுத்து படிக்கலாம். அடுத்து 14 டாக்டர் எஸ் ராமதாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், பெரிய வடவாடி, விருதாச்சலம். இது வந்து விருதாச்சலத்துலேருந்து உளுந்தூர்பேட்டை போகிற அந்த ரோட்டில் இருக்குது. டாக்டர் எஸ் ராமதாஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு இருக்குது. இதுவும் ப்ரைவேட் காலேஜ் தான். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 15 எம்ஆர்கே காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் அப்படின்னு இருக்குது. இது வந்து காட்டுமன்னார் கோயில் தாலுக்காவில் இருக்குது. பழஞ்சாநல்லூர் அப்படிங்கிற ஏரியாவில் இருக்குது. காட்டுமன்னார் தாலுக்கு, கடலூர் டிஸ்ட்ரிக்ட், ப்ரைவேட் காலேஜ் தான். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. அந்த காட்டுமன்னார் கோயில் ஏரியாவில் உள்ளவங்க இந்த காலேஜ் எடுத்து இந்த காலேஜில் எந்த கோர்ஸ் வேணுமோ எடுத்து படிக்கலாம். 16 சிஎஸ்எம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், எருமானூர் வில்லேஜ், விருதாச்சலம். இது விருதாச்சலம் பக்கத்தில் இருக்க ஒரு ப்ரைவேட் காலேஜ். சிஎஸ்எம் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். எருமனூர்னா அந்த விருதாச்சலத்துலேருந்து வேப்பூர் போகிற ரோட்டில் இருக்கும். அதனால் இதில் வந்து இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. இந்த கோர்ஸ் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். இதுவும் ப்ரைவேட் காலேஜ் தான். அடுத்தது 17 எஸ்கே வேலாயுதம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், குறிஞ்சிப்பாடி. 17 எஸ்கே வேலாயுதம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன், குறிஞ்சிப்பாடி. குறிஞ்சிப்பாடியில் ஒரு மகளிர் கல்லூரி இருக்குது. அது பேர் வந்து எஸ்கே வேலாயுதம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ்னு பேர். ப்ரைவேட் காலேஜ் தான். இதில் இவ்வளோ கோர்ஸ் எடுத்து இருக்குது. எதை வேணால் எடுத்து படிக்கலாம். இது வந்து உமன்ஸ் காலேஜ். 18 என்பிவி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், தென்பாதி, காட்டுமன்னார் கோயில். இதுவும் காட்டுமன்னார் கோயில் ஸ்ரீமுஷ்ணம் ஏரியாவில் தான் இருக்குது. இதுவும் ப்ரைவேட் காலேஜ். இதில் வந்து இந்த கோர்ஸ்லாம் இருக்குது. எடுத்து படிக்கலாம். 19 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், திட்டக்குடி, கடலூர் டிஸ்ட்ரிக்ட். திட்டக்குடியில் வந்து கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அந்த திட்டக்குடி தாலுக்கா, திட்டக்குடி ஏரியாவில் உள்ளவங்க இந்த கவர்மெண்ட் காலேஜ் சேர்ந்து படிக்கலாம். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது. இது வந்து கவர்மெண்ட் காலேஜ். கவர்மெண்ட் காலேஜ்லாம் வந்து எல்லோ கலர் கொடுத்துருக்கோம், மற்றது ஆர்டினரியாக கொடுத்துருக்கோம். மகளிர் கல்லூரி தனியாக கொடுத்துருக்கோம். 20 ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், கூத்தானூர் வில்லேஜ், கண்டப்பன்குறிச்சி, நல்லூர் போஸ்ட். ஸ்ரீ பவானி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். இதுவும் ப்ரைவேட் காலேஜ் தான். அந்த விருதாச்சலத்துலேருந்து வேப்பூர் போகிற
ரோட்டில் இருக்குது. நல்லூர் ஒரு பக்கம் ப்ரைவேட் காலேஜ். இதில் உள்ள கோர்ஸ் இருக்குது, எடுத்து படிக்கலாம். இந்த கோர்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து படிக்கலாம். அந்த ஏரியா உள்ளவங்க வேப்பூர் ஏரியா பக்கம் ஒரு பக்கம். இமாக்குலேட் காலேஜ் ஃபார் உமன் புதுப்பாளையம். இமாக்குலேட் காலேஜ் கடலூர் டவுன்லேயே இருக்குது, புதுப்பாளையத்தில் இருக்குது. இதுவும் ப்ரைவேட் காலேஜ் தான். இது வந்து மகளிர் கல்லூரி. என்ன கோர்ஸ் வேணுமோ இங்கே கொடுத்துருக்க கோர்ஸ் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து லேடிஸ் எடுத்து படிக்கலாம். 22 மாண்புமிகு டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காட்டுமன்னார் கோயில். காட்டுமன்னார் கோயிலில் கவர்மெண்ட் காலேஜ் இருக்குது. அதில் கவர்மெண்ட் காலேஜில் இத்தனை கோர்ஸ் இருக்குது, எடுத்து படிக்கலாம். இந்த கோர்ஸ் ஏதாவது ஒன்று எடுத்து படிக்கலாம். 23 மெர்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இளங்கானூர் நஞ்சூர் போஸ்ட் கடலூர். நஞ்சூர் போஸ்ட்டில் கடலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. மெர்சி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸு இளநான்கூர் அப்படிங்கிற வில்லேஜில் இருக்குது. ப்ரைவேட் காலேஜ் தான். இவ்வளோ கோர்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று எடுத்து படிக்கலாம். 24 கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வடலூர். அதில் வந்து ஒரு கவர்மெண்ட் காலேஜ் புதுசாக இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அந்த கவர்மெண்ட் காலேஜில் வந்து இவ்வளோ கோர்ஸ் இருக்குது, இதில் எடுத்து ஏதாவது ஒன்று எடுத்து படிக்கலாம். 25 சத்யசாய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் பாசார் திட்டக்குடியில் அந்த தொழுதூர்லேருந்து வேப்பூர் போகிற ரோட்டில் இந்த சத்யசாய் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஃபார் உமன் மகளிர் கல்லூரி இருக்குது. ப்ரைவேட் காலேஜ் தான். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து லேடிஸ் வந்து படிக்கலாம். 26 சங்கமம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் காராம்புலியூர் பண்ருட்டி தாலுக். அதாவது நெய்வேலி ஆர்ட்ஸ் கேட்லேருந்து பண்ருட்டி போகிற வழியில் காடாம்புலியூர் இருக்குது. அந்த காடாம்புலியூரில் சங்கமம் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. அது ப்ரைவேட் காலேஜ் தான். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கலாம். 27 ஜான் டிவி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன். இது மகளிர் கல்லூரி. கந்தரக்கோட்டை பண்ருட்டி ஏரியாவில் இருக்குது. ஜான் டிவி அப்படின்னு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ். இது வந்து மகளிர் கல்லூரி. இது ப்ரைவேட் காலேஜ். இதில் இவ்வளோ கோர்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று எடுத்து படிக்கலாம். 28 ஆனந்தன் மெமோரியல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் வண்டியர்பாளையம் குள்ளஞ்சாவடி அதாவது கடலூர் குள்ளஞ்சாவடி பக்கம் இந்த ஆனந்தன் மெமோரியல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இருக்குது. இதுவும் ப்ரைவேட் காலேஜ் தான். இதில் வந்து இவ்வளோ கோர்ஸ் இருக்குது, இதில் ஏதாவது ஒன்று எடுத்து படிக்கலாம். மொத்தத்துக்கு 1லேருந்து 28 காலேஜ் சொல்லியிருக்கோம். கவர்மெண்ட் காலேஜ் வந்து தனியாக எல்லோ கலர் கொடுத்துருக்கோம். மகளிர் கல்லூரி தனியாக மகளிர்னு சொல்லி தனியாக கொடுத்துருக்கோம். அதில் மாணவர்கள் இந்த வீடியோவை நன்கு பயன்படுத்தி நல்ல கல்லூரியும் நல்ல பாடப்பிரிவையும் தேர்ந்தெடுக்குமாறும் தாங்கள் விரும்பி அந்த பாடத்தை படித்து நல்ல முறையில் அதை முதல் வகுப்பில் நீங்கள் கல்லூரியை தேர்ச்சி பெற வேண்டும் என்றும் உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.